எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டிகே டெக்னிக்கல். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ ஆண்ட்ராய்டு மொபைல் யாரெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இப்போ ட்ரெண்டான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. என்னன்னா டார்க் மோட். இந்த டார்க் மோட் என் மொபைல்ல எப்படி ப்ரோ வைக்கிறது, என்னோட இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ட்விட்டர் இதெல்லாம் எப்படி நான் டார்க் மோட்ல வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சர்ச் பண்ணிட்டே தான் இருக்கீங்க. ஸோ இந்த வீடியோல தனித்தனியா, அதாவது யூடியூப்ல, வாட்ஸ்அப்ல, ட்விட்டர்ல இது எல்லாத்துலயும் டார்க் மோட் எப்படி வைக்கிறது, இன்ஸ்டாகிராம் முதல் கொண்டு எப்படி டார்க் மோட் வைக்க போறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ எந்த ஒரு ஆப்பும் கிடையாது, ஆப் இருக்கு, எதுக்குன்னு சொல்லிட்டு அதுவும் நான் இந்த வீடியோல சொல்றேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு டார்க் மோட் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாவே பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே கட்களை சப்ஸ்கிரைப் பண்ணணும், பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்கு போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துருக்க நண்பர்கள் மறக்காம லைக் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பாருங்க. ஓகேங்க, நம்ம ஆஸ் யூஷுவல் யூடியூப்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ யூடியூப்ல போய்க்கோங்க. போயிட்டு உங்க சேனலோட லோகோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு ஜென்ரல்னு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டார்க் தீம் ஆஃப்ல இருக்கும். ஸோ அதை நீங்க ஆன் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க உங்களோட யூடியூப் டார்க் மோட்ல உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எல்லாமே பிளாக்ல இருக்கும். ஸோ எதெல்லாம் ஒயிட்ல இருந்துச்சோ அது பிளாக் ஆயிரும், எதெல்லாம் பிளாக்ல இருந்துச்சோ அது எல்லாமே ஒயிட் ஆயிரும். ஸோ நைட் டைம்ல நீங்க யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது யூடியூப்க்கு. நெக்ஸ்ட் குரோமுக்கு பார்க்கலாம். ஸோ நீங்க குரோம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா குரோம்ல பாத்தீங்கன்னா சைடுல 3 டாட்ல ஒரு ஐகான் இருக்கும். ஸோ அந்த 3 டாட் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி கீழே பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா தீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். தீம்ஸ்ல போயிட்டு நீங்க லைட்ல இருக்கும் அது நீங்க டார்க்ல வச்சுக்கோங்க. டார்க்ல வச்சீங்கன்னா உங்களோட குரோமும் நீங்க இப்போ டார்க் மோட்ல உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். இதுவே நீங்க ட்விட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ட்விட்டர் ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. ட்விட்டர் ஆப் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா சைட்ல உங்களோட ப்ரொஃபைல் இருக்கும்ல, ஸோ அந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னா கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த செட்டிங்ஸ்குள்ள போனீங்க அப்படின்னா டிஸ்பிளே அண்ட் சவுண்ட் இருக்கும். ஸோ அந்த டிஸ்பிளே அண்ட் சவுண்ட்குள்ள போனீங்க அப்படின்னா டார்க் மோட்னு சொல்லிட்டு அவங்களே டிஃபால்ட்டா கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஆஃப்ல இருக்கும். நீங்க அதை ஆன் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களோட ட்விட்டரும் பார்த்தீங்கன்னா டார்க் மோட்ல உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்க ஃபேஸ்புக்ல ரொம்ப ஆர்வமா இருப்பீங்களா, மெசஞ்சர்ல நிறைய பேருக்கு மெசேஜ் பண்ணுவீங்களா, மெசஞ்சரும் டார்க் மோட்ல மாற்ற முடியும். ஸோ மெசஞ்சர் ஆப்குள்ள நீங்க வந்துருங்க. மெசஞ்சர் ஆப்குள்ள அதே மாதிரி சைட்ல உங்க ப்ரொஃபைல் ஐக்கான கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகா டார்க் மோடுனே கொடுத்துருப்பாங்க. எந்த ஒரு செட்டிங்ஸ் உள்ள போகணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இந்த டார்க் மோடுக்குள்ள அதை ஆன் பண்ணி விட்டுட்டீங்கன்னா போதும், மெசஞ்சரும் உங்களுக்கு டார்க் மோட்ல. ஓகே, இப்போ இதெல்லாமே டார்க் மோட்ல மாத்திட்டோம். நெக்ஸ்ட் இன்ஸ்டாகிராம். நிறைய நண்பர்கள் இப்போ ரீசெண்டா இன்ஸ்டாகிராம் அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்ஸ்டாகிராம்ல எப்படி டார்க் மோடா மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஆனா ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஏன்னா பழைய மொபைல் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு ஆப்ஷன் இருக்காது. ஸோ இப்போ ரீசெண்டா நீங்க புது மொபைல் வாங்கிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ என்ன ஆப்ஷன் அப்படின்னா உங்க செட்டிங்ஸ்குள்ள போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு மேல சர்ச் பார்ல நைட் மோட் இல்லைன்னா டார்க் மோட்னு சர்ச் பண்ணுங்க. இருக்கான்னு செக் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த மொபைல்ல டெவலப்பர் ஆப்ஷனுக்குள்ள போய் நைட் மோட் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. இருந்துச்சுன்னா நீங்க அதை ஆன் பண்ணி விட்டுட்டீங்கனாலே போதும். ஸோ உங்களோட இன்ஸ்டாகிராம் நார்மலா உங்களுக்கு டார்க் மோட் ஆயிரும். இல்லை அப்படின்னா உங்களை டார்க் மோட் அப்படின்னு சொல்லிட்டு உங்க செட்டிங்ஸ்ல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. டிஸ்பிளேல போய் பாருங்க, இல்லை டெவலப்பர் ஆப்ஷன்ல போய் பாருங்க. ஸோ ஒரு மொபைல்ல ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ என் மொபைல் டிஸ்பிளே கூட தான் டார்க் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நான் அதை ஆன் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமும் டார்க் மோட் ஆயிடுச்சு. ஸோ நிறைய நண்பர்கள் கேட்பீங்க, ப்ரோ என் மொபைல் இந்த ஒரு ஆப்ஷனே கிடையாது, நான் கொஞ்சம் பழைய மொபைல் வச்சிருக்கேன், எப்படி நான் டார்க் மோட் வர வைக்கிறது அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஆனால் நீங்க அதை ப்ரீமியரா பை பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ ஒரு 80 rupees 60 rupees பை பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ அந்த ஆப்போட நேம் பார்த்தீங்கன்னா டார்க் மோடு தாங்க. இந்த ஆப்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்க மொபைல்ல நைட் மோட் ஆப்ஷன் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஆப்பை நீங்க இன்ஸ்டால் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டே லைட் இருக்கும், அதுக்கப்புறம் நைட் மோட் இருக்கும். ஸோ அந்த நைட் மோட கிளிக் பண்ணி கீழே செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மொபைல்ல நைட் மோட் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இருந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டாகிராம் நீங்க டார்க் மோடா யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களால இன்ஸ்டாகிராம் டார்க் மோட யூஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நிறைய நண்பர்கள் வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ வாட்ஸ்அப்ல இப்போ வரைக்கும் அவங்க அஃபிஷியலா டார்க் மோட் கொடுத்தா மட்டும்தான் நம்மளால டார்க் மோட் யூஸ் பண்ண முடியும். ஆனால் பார்த்தீங்கன்னா டார்க் மோட் இப்போ வரைக்கும் வாட்ஸ்அப்ல கொடுக்கவே இல்லை. அப்போ என்னடா பண்றது அப்படின்னா இது ஒரு ட்ரிக் மாதிரி தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி அப்படின்னா உங்க வாட்ஸ்அப்ல போயிட்டு நீங்க சாட் பண்றீங்களா, உங்களோட சாட் வால்பேப்பர் எல்லாத்துக்குமே தெரியும், பேக்ரவுண்ட்ல உங்க போட்டோ எல்லாமே வைப்பீங்க. ஸோ அந்த சாட் வால்பேப்பரை பார்த்தீங்கன்னா ஒரு சாலிட் கலரா மாத்தி வைங்க. ஸோ கீழே அந்த வால்பேப்பரை கிளிக் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா சாலிட் கலரை கொடுத்துட்டு நான் பிளாக்ல செட் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் யூஸ் பண்றதுக்கு நைட் மோட் ஆப் யூஸ் பண்ற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ நீங்க வாட்ஸ்அப்பும் இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி டார்க் மோட்ல யூஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் உங்களால அனுபவிச்சுக்க முடியும். இப்போ வரைக்கும் வாட்ஸ்அப் தரப்புல இருந்து எந்த ஒரு டார்க் மோடும் வரல. அப்படி வந்துச்சு அப்படின்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல டார்க் மோட் எனேபிள் ஆச்சு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோல யூடியூப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், மெசஞ்சர் எல்லாமே வந்து நம்ம டார்க் மோட்ல எனேபிள் பண்ணி விட்டுட்டோம். ஸோ டார்க் மோட் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிறதையும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எத்தனை பேர் டார்க் மோட் வெறியனா இருக்குன்னு சொல்லிட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனும் பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை பை.